வந்தே மாதரம். இது இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேருக்கு தூக்கு அப்படின்னு சொல்லி டேட் குறிச்சிட்டாங்க. அப்போது என்ன தான் தேடி வந்தாங்க பத்திரிக்கைக்காரங்க. முதல்ல ஜூனியர் விகடன் வந்தது, அப்புறம் kumudu.com வந்தது. அதை ரெண்டையும் ஜட்ஜிக்கிட்ட போட்டு காட்டி தான் அந்த தூக்கு தண்டனைக்கு தடை விதித்தாங்க. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. என்னுடைய பேட்டி வந்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ், சென்னை, மண்டே 5 செப்டம்பர் 2011. எந்த விஷயத்தையும் கார்த்திகேயன் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டார். ஏன்னா அவர் சோனியாவால் நியமிக்கப்பட்டவர். எப்படி சோனியா நியமிக்கிறாங்கன்னா, ஒரு 3 அதிகாரிகள் பேர் அனுப்புகிறாரு. பீஷ்மா நாராயண் சிங், அப்போது பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர், அவருக்கு 3 தமிழக சீனியர் அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் பேரை, இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆளை சிபிஐ விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு நீங்கள் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் பீஷ்மா நாராயண் சிங். சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு, அவர் டெல்லி வாசி தானான்னு தெரியல, அவரை இளம் துருக்கியர் வேறு சொல்லுவாங்க. அவர் அந்த 3 பேர் கொண்ட லிஸ்ட்டையும் மேடம் சோனியாகிட்ட கொண்டு காட்டுறாரு. யாருக்கிட்ட? மேடம் சோனியாக்கிட்ட. ஒன்றா மேடம் அந்த 3 பேர் லிஸ்ட்டையும் அடிச்சுட்டு டக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு, ஐ வாண்ட் ஒன்லி கார்த்திகேயன், எனக்கு கார்த்திகேயன் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. இந்த கார்த்திகேயன் தான் நம்ம மார்கரெட் ஆல்வாவை ராஜீவ்காந்திக்கு அறிமுகப்படுத்தியது. அப்புறமா ராஜீவ்காந்திக்கு அறிமுகப்படுத்துகிறார் மார்கரெட் ஆல்வா டெல்லி மாநில அரசியலேருந்து மத்திய அரசியலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்கரெட் ஆல்வா புண்ணியத்தில் நம்ம கார்த்திகேயன் ரஷ்யாவுக்கு போகிறாரு. அங்கே போய் 3 வருஷம் ஜாலியாக இருக்கிறார். அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாரு, அங்கே போய் ஒரு 3 வருஷம் ஜாலியாக இருக்கிறாரு. அதுதான் அவருடைய திறமை, அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனாலும் அவர் தான் அந்த கேஸை விசாரிக்கணும்னு சொல்லி மேடம் சோனியா மேடம் கேட்டுக்கிட்டாங்க. ஒன்றா அவர் தான் அந்த டைமுக்கு விசாரித்தார். இது தம்மடிக்க போயிட்டார். கருப்பையாக மூவ் பண்ணார். ராஜீவ்காந்தி வரும்போது எங்கேயா போனேன்னா, நான் தம்மடிக்க ஓரமாக போயிட்டேங்க அப்படின்ட்டார். பக்கத்தில் ஜெயந்தி நடராஜா அவங்க எங்கே போனாங்க தெரியல. இது இன்ஸ்பெக்டர் ராஜகுருன்னு ஒருத்தர், அவர் இந்த பாம்பு பிளாஸ்டில் செத்து போனவர். அந்த சேஸ் லேட் இன்ஸ்பெக்டர்ஸ் ஒய்ஃப், அவங்க இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க. இப்போ அந்த 3 பேர் தூக்கில் போகிறதுனால இறந்து போனவங்க குடும்பத்துக்கு ஒன்றும் பெரிய இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி சிலர் பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் வந்தது. ஆனால் இப்போ நடக்கிற கூத்தை பார்த்தோம்னா, இந்த 2024 தேர்தலில் எங்கள் வீட்டில் நாங்கள் தியாகம் பண்ணிட்டோம், எங்கள் பாட்டி உடம்புல 32 குண்டை தாங்கிக்கிட்டாங்கன்றார் ராகுல். பிரியங்கா எங்கள் பாட்டி 38 குண்டை தாங்கிக்கிட்டாங்கன்றாரு. எங்கள் அப்பா தியாகம் தான் பண்ணார் எங்கள் பாட்டி மாதிரி, அவர் எதையும் அனுபவிக்கலை அப்படின்னு அந்த அம்மா பேசுகிறாங்க. ஆவுன்னு அவரை ரபேரியில் போட்டிடுவார் மோடி இவர் ராகுல் அப்படின்னோடனே நம்ம மோடி ஆமாம் அவரை அங்கே வயநாட்டில் தோக்கடிச்சிடுவாங்க, அங்கே பயத்தில் அங்கே போய் நிற்கிறாரு அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் ஒரு பயலும் அந்த ராஜீவ்காந்தியை கொல்றதுக்கு பணம் கொடுத்த சந்திரசாமியை பற்றி பேசுகிறதே கிடையாது. என்ன மாதிரி ஆளுங்க 45 வயசு இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டுட்டு லோன்னு போயிட்டு தான் இருக்குது. பழைய பேப்பரு அதை எடுத்து வச்சு சரி, அதை நம்ம சில நண்பர்கள் இருக்காங்க, ஒரு 12,000 பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உங்களுடைய பார்வைக்காக நன்றி, வணக்கம், ஜெய்.